ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னுக்க நான் போட்ட வீடியோஸில் உள்ள ஒவ்வொரு விஷயமாக பேசிக்காக ஒவ்வொன்றா புரிஞ்சிக்கிட்டு வாங்க. இல்லை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி அக்கௌண்ட்டை நம்ம சல்லி டிபாசிட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். அதெல்லாம் செகண்டரியாக நம்ம படிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டுக்கு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கான பேசிக்ஸில் இருந்தால் நான் கொண்டுட்டு போகிறேன். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, சல்லி டிபாசிட் பண்ணுறதெல்லாம் நம்ம அதை கடைசியில் பார்த்துக்கிடுவோம். அது நம்ம மார்க்கெட் தெரிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டியது தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சல்லி எப்படி ட்ரேட் பண்ணுறது. அதுக்கு முன்னுக்கு மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுமே. அதனால் பேசிக்லேருந்து பார்த்துட்டு வாங்க. இடையில இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், இதை பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுக்காதீங்க. பேசிக்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கடைசியில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், சார்ட்ஸ் ரியலி ஆர் த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் மணி. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த பேங்க்கால் நம்மக்கிட்டேருந்து தப்பிக்க இயலாத இடம்னு சொன்னால் அது சார்ட் தான். அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல ஆர்டர் போடுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய இடம் தான் இந்த சார்ட் வியூ. அதாவது பாருங்கள், பேங்க் என்ன செய்வாங்க, அவங்களோட அனலைஸ் படி எந்த இடத்துல பை போடணுமோ, எந்த இடத்துல செல் போடணுமோ அவங்க போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சரியாக அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரக்குள்ள டக்குன்னு ஒரு பூம் ஆயிரும். அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியான இடத்த, பேங்க் எந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்எம்சி. அதுக்கு நம்ம என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். எஸ்எம்சின்னு சொல்லலாம், ஆர்டர் புக்னு சொல்லலாம், ஜோன்னு சொல்லலாம், ஏகப்பட்ட என்ன பேர் வச்சாலும். ஆனால் விஷயம் இது தான், நம்ம இந்த சார்ட்டை புரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த எஸ்எம்சி கான்செப்ட் மூலமாக பேங்க் எந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க, எந்த இடத்துல ட்ரேட் செய்ய போகிறாங்கங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், யூ டோன்ட் மேக் மணி பை ட்ரேடிங், யூ மேக் இட் பை சிட்டிங். அது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ட்ரேடை போட்டால் அது கன்ஃபார்மாக அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு உங்கள் லேப்பையோ ஃபோனையோ க்ளோஸ் பண்ணிட்டு போய் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த ட்ரேட் வந்து டார்கெட் வைக்குமா, ட்ரேட் வந்து லொஸ்ஸாக வைக்குமா, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா லொஸ் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும், ப்ராஃபிட் ஆனாலும் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடை போட்டுட்டு நம்ம என்ன செய்யுது, ட்ரேடை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தை போய்த்துட்டு வந்து பார்த்துப்போம், ரைட் நம்ம டார்கெட் வச்சுப்போ 1:30 இல்லை நீங்கள் 1:10 வரக்குள்ளே ரைட் இவ்வளோ போதும் அப்படின்னு க்ளோஸ் ஆகிடுவோம். ஆனால் அந்த ட்ரேட் தான் 1:40, 50, 60 போகும். 1x அப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா, அதை பார்த்துக்கு விட்டுருங்க. அதை போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டு க்ளோஸ் பண்ணுவோமா, தப்பாக எடுத்துட்டோமா அப்படின்னு இருக்காதீங்க. இப்போ சில டைமில் நான் ஒரு ட்ரேட் எடுத்தால் அது சில ஒரு ஒன் வீக் சரி போகும், சில 2 days 3 days சரி போகும். ஆனால் 1 minute சார்ட்டில் தான் என்ட்ரி எடுத்துப்பேன். ஒரு பை ட்ரேட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு 2 days போகும் நம்மளோட ஒரு 40-50 வந்து தொடுறதுக்கு. ஆனால் நம்ம அதை பொறுமையாக ஆகிக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நம்மளோட டார்கெட் அடிக்கலாம். என்னடா அப்போ ஒரு நாள் போயிட்டு இன்னமும் டார்கெட் போயில 1:10 தான் கிடச்சிக்கு, நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடையில வெளியே வராதிங்க. ஒரு ட்ரேடை போட்டிங்களா அதை அப்படியே விட்டுங்க. லொஸ் ஆனாலும் ஓகே, ப்ராஃபிட் ஆனாலும் உங்களுக்கு ஓகே. நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்த்து வரையில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபைண்டிங் ஸ்விங்கை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரெண்டை கண்டுபிடிக்க போகிறோம், ட்ரெண்ட் ரிவர்ஸலை கண்டுபிடிக்க போகிறோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேசிக் பார்க்க போகிறோம், சொக்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டாக என்னென்னு பார்க்க போகிறோம், மல்டி டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட கான்செப்ட் வந்து லேசி தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அப் ட்ரெண்டாக இப்படி தான், டவுன் ட்ரெண்டாக இப்படி தான் சொல்லி ஈஸியாக நான் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம். ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா விரிவாக பார்க்குறதால உங்களோட லொஸ்ஸஸை நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கொள்ளலாம், ப்ராஃபிட்டுக்கான விகிதத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். இப்போ ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டெப்த்தாக ரொம்ப டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது உள்ளுக்கே இவ்வளோ விஷயம் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லித்தர போகிறேன். ஆனால் நம்மளோட கான்செப்ட் லேசி தான். அதை ஒவ்வொரு தலைப்பாக உங்களுக்கு பிரித்து ஒவ்வொரு தலைப்பாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு பொதுவாக உங்களுக்கு சொல்லித்தராமல் அதுக்குள்ளுக்க இவ்வளோ தலைப்பு இருக்குது, அதுக்குள்ளே எந்தெந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த போகிறேன். அடுத்து நம்ம அதில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பார்க்க போகிறோம். அதில் ஜோன் க்ரியேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஜோன் பார்க்க போகிறோம். நம்மளோட கான்செப்ட் வந்து கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடுவோன்னா கான்செப்ட் லேசி. நான் உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர பார்க்குறேன். அதில் ஃப்ளிப் ஜோன் இருக்குது, அதையும் பார்ப்போம். அடுத்து லிக்விடிட்டி கான்செப்டில் லிக்விடிட்டினா என்ன, அது சம்மந்தமாக கொஞ்சம் டீப்பாக தனித்தனியாக பார்ப்போம். என்ட்ரி மேனேஜ்மெண்ட், இதில் தான் நாங்கள் மணி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எவ்வளோ ஸ்டெப் லாஸ் அதெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லி வேறையாக பார்க்க போகிறோம். நம்மளோட கான்செப்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இது அவ்வளோத்தையும் மொத்தமாக ஒன்றா சேர்த்து எப்படி ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணுறது, நீங்கள் லெப்பை ஓப்பன் பண்ண உடனே எதை முதல்ல பார்க்கணும், என்ன செய்யணும், எந்த இதை ஃபஸ்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி க்ளீனாக A to Z மொத்தமாக அவ்வளோத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து ஆர்டர் படி பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், 4 stages ஆஃப் யுவர் மைண்ட். அதாவது நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேயும் தான் நான் கொண்டு போகிறேன். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் சொல்லி உங்களுக்கு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம்.
ஆனால் ரொம்ப பேசிக்லேருந்து கொண்டு போகிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க, காரில் ஓடுறதுக்கே கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு ஓட்ட ஏறலாது. எப்படி கியர் போடுறது என்ன ஏதுன்னு தெரியாது. பிறகு என்ன செய்வீங்க, பிளான் போடுவீங்க. இது தான் கியர், இப்படி தான் போடணும், இந்த மாதிரி தான் போடணும்னு பிளான் பண்ணுவீங்க. 3வது கட்டம் என்ன செய்வீங்க, ரைட் இப்படி போகணும், இந்த இடத்துல இப்படி கியர் போடணும், ரிவர்ஸ் எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும், சிக்னல் விழுந்தா இந்த பக்கம் நம்ம சிக்னல் போட்டு திரும்பணும், அந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம இப்படி செய்ய போகிறே இல்லை. எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் காரோட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. இப்போ எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு கால் வரும், கால் எடுத்து கதைப்பீங்க, காய்ச்சி இருந்த வகையில மேலே சிக்னல் விழும், சிக்னலுக்கு தகுந்த ரியாக்ட் பண்ணுவீங்க, அங்கிட்ட இல்லை ஒரு கேல ஓடுவீங்க, அப்படி திருப்புவீங்க. அதாவது நீங்கள் காரை வந்து நான் கார் ஓடுறேன்ற எண்ணம் இல்லாமல் நீங்களாக அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் செய்யும். அந்த லெவலுக்கு நம்ம போகணும். அதுதான் பார்க்குறோம். இப்படி தான் அனலைஸ், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் சொல்லி ஒரு கட்டளைட்டாக இல்லாமல் நம்மளுக்குள்ளே தானாக உள்ளுக்க வரணும். அதுக்கு நாம் ஆரம்பத்தில் இருந்தே படிப்படியாக பேசிக்லேருந்தே போனால் மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டேஜஸை அடையலாம். அதே மாதிரி இப்போ நான் படித்து தரதை நீங்கள் மார்க்கெட்டில் வரக்குள்ள மாதத்துக்கு ஒருக்கா தான் நீங்கள் மார்க்கெட் பார்க்குறீங்க, கிழமைக்கு ஒருக்கா தான் மார்க்கெட் பார்க்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த 4வது ஸ்டேஜை உங்களுக்கு இயல்பாக வர அந்த ஸ்டேஜை நீங்கள் அடையிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே டெய்லி ஒரு 6 ஹவர், டெய்லி ஒரு 1 ஹவர் நான் படித்து தரதை நீங்கள் திரும்ப திரும்ப மீட்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால், அந்த 4வது ஸ்டேஜை உங்களால் ஈஸியாக டக்குன்னு வந்து அடைஞ்சு கொள்ளலாம். என்ன சார் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைமா பேசிக்லேருந்து போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. பேசிக்லேருந்தே வாங்க, அப்போ தான் எத்தனை வருஷமானாலும் அது உங்களோட தலையில் நிலச்சி நிற்கும். இப்போ பொதுவாக நம்மளோட எஸ்எம்சி கான்செப்ட்டுங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரக்சர், சப்ளை அண்ட் டிமாண்ட், அடுத்து லிக்விடிட்டி, இது 3ஐயும் வச்சு தான் நம்ம எஸ்எம்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ட்ரி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர், சப்ளை அண்ட் டிமாண்ட், லிக்விடிட்டி, இது 3ஐயும் நாங்கள் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் யூடியூப்லாம் பல வீடியோஸ் பார்த்துப்பீங்க, அது சும்மா மேலோட்டமாக சொல்லிப்பாங்க. நம்ம இதை ரொம்ப டீப்பாக செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டோம், கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 100 ரூபாயில் இருந்து இன்ஸ்டிடியூஷன் என்ன செய்கிறாங்க, அதுக்கு விக்குது, மதிப்பிக்குதுன்னு சொல்லி அதை 200 ரூபா வரைக்கும் பை பண்ணுறாங்க. பை பண்ணிவிட்டு ரைட் ஓகே நம்ம அதுக்கான வெளியூ வந்துட்டு நம்ம பை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க லூஸ் விட்டுருவாங்க. லூஸ் விட்ட போகிற என்ன செய்யும், அது திரும்ப கீழே இறங்கும், 150 ரூபாய்க்கு வரும். இந்த இடத்துல பாருங்கள், 100 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணதை நான் லோன்னு சொல்கிறேன். அதை நம்ம பேங்க்ஸ் என்ன செய்ய பை பண்ணதால் ஒரு ஹைக்கு போகுது, அந்த 100 ரூபாயோட ப்ரைஸ் அதிகமாகுது, அதனால நான் அதை ஹைன்னு சொல்கிறேன். 200 ரூபாய்க்கு அதிகமாகிக்கிது. இப்போ பாருங்கள், அந்த 200 ரூபாயிலேருந்து அந்த பேங்க்ஸ் வந்து அதை கைவிட்டதுக்கு பிறகு அது 150 ரூபாய்க்கு கீழே இறங்குது. அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, புக் பண்ணோன்னே அப்படியே கீழே இறங்குது. 150 ரூபாய்க்கு வரும்போது பாருங்கள், கீழே உள்ள 100 ரூபா அந்த லோவில் இருக்கிறத விட அந்த 150 ரூபாங்கிறது வந்து ஹையாக ஆகிக்குது. அதனால் ஒரு ஹெச் போட்டிக்கிறேன், ஹை. அந்த 200 ரூபாயை விட அந்த 150 ரூபா வந்து குறைவாகிக்குது, அதனால் ஒரு லோ போட்டிக்கிறேன். அதனால் லோவில் இருந்து ஹை பேத்திக்குது, ஹைலேருந்து ஹையர் லோன்னு வந்திக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்கிறோம். பேங்க் வந்து அவங்களோட பாட்டில் பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, நாங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். இதுதான் லோ, இதுதான் ஹை, இதுதான் ஹையர் லோ அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஏன் சார் நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்ளணும், என்ன காரணம்னு சொன்னால், இந்த பேசிக்கை வச்சு தான் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகிறோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இது நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தே பாருங்கள், அந்த 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கு பேங்க்ஸ் என்ன செஞ்சாங்க, மார்க்கெட்டை அதோட ப்ரைஸை தூக்கிட்டு போய்க்கிறாங்க. அதனால் பாருங்கள், அந்த 150 ரூபாய் விடவும் ஹை ஆகிக்குது, அந்த 200 ரூபாய் விடவும் அதோட ப்ரைஸ் வந்து 300 ரூபா அதிகமாகிக்கிறதால அதை ஹையர் ஹைன்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் பாருங்கள், 300 ரூபாயிலேருந்து அப்படி கீழே ஃபால் ஆகுது, 200 ரூபாய்க்கு வருது. இந்த இடத்துல என்ன செய்வாங்க, பேங்க் கொஞ்சம் ரைட் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி பை பண்ணுவாங்க. பை பண்ணக்குள்ள அது 250 ரூபாய்க்கு போகுது. 300 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு வருது, 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு போகுது. இந்த இடத்துல பாருங்கள், ஹையில் இருக்குது, 300 ரூபாய் ஹையில் இருக்குது, அது லோக்கு வருது, 200 வரும் லோ, நான் இல்லைன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 200லேருந்து கொஞ்சம் மேலே 250க்கு போகுது. அப்போது பாருங்கள், அந்த 300 ரூபாயை விட லோவாக இருக்கிறதால எல்லுன்னு வச்சுக்கிறேன், அந்த 200 ரூபாயை விட அதிகமாக இருக்கிறதால ஹெச்னு வச்சுக்கிறேன், ஹை அப்படின்னு வச்சுக்கிறேன். அதனால் அது லோவர் ஹைன்னு அர்த்தம். திரும்ப பாருங்கள், 250 ரூபாயிலேருந்து அப்படி டிரெக்டாக 100 ரூபாய்க்கு வருது, இதனால் லோவர் லோன்னு வச்சுக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், மேலே உள்ள 250 ரூபாயை விட லோவாக வாங்கிக்குது, 200 ரூபாய் விடவும் லோவாகிக்கிறதால நான் அதை லோவர் லோன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த பை ட்ரெண்டுக்கு வாங்க, 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு பேத்திக்குது, 200 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு வந்துக்குது, 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கு பேத்திக்குது. இதை ஒரு ஸ்விங்னு சொல்கிறது. அதாவது இது ஒரு ட்ரெண்ட் இல்லை, இது அப் ட்ரெண்ட் இல்லை, இது ஒரு ஸ்விங். இந்த ஸ்விங் வந்து பல தடவைகள் வந்தால் அது அப் ட்ரெண்ட். அதே மாதிரி லோவிலையும் பாருங்கள், இதே வந்து கீழே வாரதை வந்து ஒரு ஸ்விங்னு சொல்கிறது. இதே மாதிரி பல தடவை கீழே வந்தால் அது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
நல்லா விளங்கிக்கோங்க பாருங்கள். கீழே இருந்து மேலே போகுது, லைட்டாக ஹையர் லோ வருது, திரும்ப ஹையர் ஹை போகுங்கிறே வந்து ஸ்விங். இது என்ன ட்ரெண்டுன்னு கேட்டால் எங்களுக்கு ட்ரெண்டு சொல்ல தெரியாது, ஏன்னா இது ஒரு ஸ்விங், இன்னும் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகவே இல்லை. திரும்ப ஹையர் லோ ஒன்று கொடுத்து திரும்ப ஹையர் ஹைன்னு கொடுத்தா இப்போ நாம் சொல்லுவோம் இது ப்ராப்பராக அப் ட்ரெண்டில் போகுது. அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லையும் மேலே இக்குது, 300லேருந்து 200க்கு வருவது, 200லேருந்து 250க்கு போகுது, 250லேருந்து 100க்கு வருவது. அப்போ இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டால் இது ட்ரெண்ட் இல்லை, இது வந்து ஒரு ஸ்விங். இப்போ மறுபடியும் லோவர் லோவிலேருந்து கொஞ்சம் மேலே லோவர் ஹை கொடுத்து திரும்ப லோவர் லோ வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இது ப்ராப்பராக டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த லெசன் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து இருங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொன்றா டீப்பாக சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி மெதுவாக அழகாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எங்கேயுமே போய் ட்ரேடிங் படிக்க தேவையில்லை, யார்கிட்டையும் பே பண்ணி படிக்க தேவையில்லை. நம்மளோட வீடியோஸையே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ட்ரேடிங் தான் என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகலாம், நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். அதனால் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமாக தலைக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க. கடைசியில் நம்ம மொத்தமாக என்னான்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே ட்ரேடர்ஸ், பாய்.